அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சொந்தங்களே, இன்று காதல் எபிசோட் 1ல் உன்னை நம்பிய முதல் இதயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் உள்ள காதல். மக்கா நகரம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த இரவு, ஹிரா குகையில் தனியாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையை மாற்றிய ஒரு தருணம். வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இக்ரா ஓது என்று கூறினாங்க. அந்த நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பயந்து போனாங்க. இதயம் வேகமாக துடிச்சிச்சு, உடம்பு நடுங்குச்சு. அவங்க உடனே வீட்டுக்கு ஓடி வந்து என்னை போர்த்துங்கள் என்று கூறினாங்க. அந்த வீட்டில் இருந்தவர் ஒரு மனைவி மட்டுமல்ல, ஒரு பாதுகாப்பான இதயம். அவர்தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க பயந்து கொண்டு இந்த கணவனை கேள்வி எதுவும் கேட்கல, குற்றம் எதுவும் சொல்லலை, என்னாச்சுன்னு பதட்டமும் படல. முதல்ல அவர் அமைதியாக போத்துனாங்க. பிறகு உலகம் மறந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அல்லாஹ் அவங்களை ஒருபோதும் அவமானப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்கள் உறவுகளை இணைக்கிறீங்க, ஏழைகளுக்கு உதவுறீங்க, உண்மையை பேசுகிறீங்க, அநியாயம் செய்யாதவராக இருக்கீங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல மனதை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உலகத்தை காட்டிலும் நன்றாக புரிந்து கொண்டாங்க. அந்த இரவில் அவருக்கு தேவையான பதில் இல்லை, அவருக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் தான் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையாக இருந்தவர் தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. காதல் என்றால் என்ன? கஷ்டம் வந்தபோது கூட நான் உன் கூட இருக்கேன்னு ஒரு இதயத்தை பிடிச்சி நிற்பது தான் காதல். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அதுதான் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு எதிரான போது அவங்க துணையாக இருந்தாங்க. மக்கள் இகழ்ந்த போது அவங்க ஆறுதலாக இருந்தாங்க. எல்லாரும் விட்டு சென்ற போது அவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கையுடைய அழகை பார்த்தோன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவர்களை விட, நபிகள் நாயகத்தை விட வயதில் பெரிந்தவங்க, செல்வம் இருந்தவங்க, மக்காவில் மதிப்புமிக்க பெண்ணாக இருந்தவங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நேர்மையை பார்த்து அவரை திருமணம் செய்ய விரும்பினாங்க. திருமணத்திற்கு பிறகு 10-15 நாள் காதல் இல்லை, அது 25 ஆண்டுகள். அந்த 25 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாரையும் திருமணம் செஞ்சுக்கல. அதுதான் உலகத்துடைய உறவுடைய ஆழத்தை காட்டுது. இந்த காதல் நமக்கு சொல்கிற பாடம் என்னென்னா, உண்மையான காதல் அழகில் மட்டும் இருக்காது, பணத்தில் மட்டும் இருக்காது, ரொமான்டிக் வார்த்தையில் மட்டும் இருக்காது. ஒருவர் உடைந்து போகும் நேரத்திலும் கூட அவரை பிடித்து நிற்கும் இதயம்தான் உண்மையான காதல். உலகமே உன்னை சந்தேகித்தாலும் நான் உன்னை நம்புகிறேன் என்று சொல்லும் உறவு கிடைத்தால் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை மற்றவர்களுக்கு தெரிவிக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். இது பற்றின கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை எபிசோடில் அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வறுமையிலும் ராஜகுமாரி போல நேசித்த